இவங்க இதுக்கு வந்து நேச்சுரல்னு கொடுத்துருக்காங்க. இயற்கை இயற்கை சார்ந்த படம் வரைஞ்சதுனால இயற்கையும் கொடுத்துருக்காங்க. நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். அடுத்து பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. தமிழினி. தமிழினி பாப்பா என்ன வரைஞ்சிருக்கீங்க? புவி வெப்பமடைதல். புவி வெப்பமடைதல் வரைஞ்சிருக்காங்க. அருமையாக வரைஞ்சிருக்காங்க. அந்த ரவுண்டு அந்த மரங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல கைதட்டல் கொடுங்களேன். சீக்கிரம் டீயை கொடுங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் நாங்கள் கை தட்டுவோம். கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா தான் எல்லாம் இது பண்ண முடியும். தங்க உங்கள் படங்களை விரித்து வச்சுக்கோங்கப்பா. மேகாஸ்ரீ 4ஆம் வகுப்பு என்ன வரைஞ்சிருக்கீங்க? மனதோடு மழைக்காலம். நல்ல கைதட்டல் கொடுக்கலாமே. மனதோடு மழைக்காலம் அழகான தலைப்பு இல்லையா? எவ்வளோ அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்புக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். உங்க பேர் என்ன? சர்வகுரு தக்ஷன். சர்வகுரு தக்ஷன். இந்தியன் வேர்ல்ட் கப். இந்தியன் வேர்ல்ட் கப். இந்தியன் வேர்ல்டு கப். உனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? பாருங்க, இப்பவே வருங்கால கிரிக்கெட் டீம்ல இருந்து ஒரு ஆள் நம்ம கூட இருக்காங்க. முதல்ல கலெக்டரமா வந்தாங்க, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீம்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன போட்டிருக்கீங்க? இந்தியா வெஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மேட்ச். ஆமா, பார்க்கலாம். அடுத்த டீம்ல இவர் விளையாடுவாரு. உங்க பேரு? விதுரன். விதுரன். விதுரன் வந்து என்ன வரைஞ்சிருக்கீங்க? சுற்றுச்சூழல் மாசும் அதை தடுக்கும் முறைகளும். அப்படியா? என்ன அன்று இன்று நாளை அப்படின்னு போட்டிருக்கீங்களே, என்ன அது? அப்போ வந்து நம்ம பூமி நல்லா இருந்துச்சு, இப்போ நம்ம வந்து பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணியே இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. நல்லா கைதட்டல் கொடுங்க. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அழகாக வரைகிறத விட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மெயினானது. அடுத்து உங்கள் பேர்? என்னுடைய பேர் சுபிக்ஷா. தாய்மை என்னும் வரம்ங்கிற டாப்பிக்கில் வரைஞ்சிருக்கேன். தாய்மை என்னும் வரம் அப்படிங்கிற டாபிக்ல வரைஞ்சிருக்காங்க. பாருங்க, நல்லா இருக்கா? ஆனா உங்க கைதட்டல் நல்லாவே இல்லையே. கொஞ்சம் நல்லா தட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கைதட்டல் பண்ணுங்க. எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க தெரியுமா? சூப்பரா இருக்கு அவங்களுடைய புகைப்படம். ஏன்னா தாய்மையை அவங்க அம்மாவை அவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் வரைஞ்சிருக்காங்க. அந்த தாய்மை உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. சூப்பர்மா, அழகா இருக்கு. அம்மா காவியா, முதுகலை தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு. இதோட தலைப்பு சமூகத்தில் பெண்ணின் பிம்பம் அன்றும் இன்றும். இங்க பாருங்க, அவங்க பேசின டாபிக்கும் பெண்ணை பத்தி, வரைஞ்சதும் பெண்ணை பத்தி. எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? அப்படியே ஒவ்வொரு இதுவும் அப்படியே தத்ரூபமா இருக்கு. இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? கை தட்டணும்.